உடனடியாக கைது செய். ஓய மாட்டோம் குடும்பங்கள் காத்திருக்கும் போராட்டம். மாநிலம் நடுவில் போராட்டம். போக்குவரத்து அமைச்சரே பெற்றோர் போராட்டம். பென்ஷன் தார் போராட்டம். காத்திருக்கும் போராட்டம். ஓய்வு பெற்றோர் போராட்டம். அரை நிறுவன போராட்டம். பென்ஷன் தான் என்னாச்சு? நீதிமன்ற தீர்ப்புகளை எங்கள் பணம் வைத்துக் கொண்டு நிர்வாகம் நடத்துகின்ற மாநிலம் முழுவதும் போக்குவரத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 65,000 தொழிலாளர்களுக்கு 1ஆம் தேதி வழங்க வேண்டிய ஓய்வூதியம் இன்று வரை வழங்கப்படாத நிலையை நீடிக்கின்றது. போக்குவரத்து அமைச்சரை 21ஆம் தேதி எங்கள் நிர்வாகிகள் சந்தித்த பொழுது, சென்ற நிர்வாகிகள் 21ஆம் தேதி சந்தித்த போது எதை கூறினாரோ அதைத்தான் கூறுகிறது. சென்ற 21இல் சந்தித்த பொழுது 15ஆம் தேதி முழுமையாக உங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கி விடுவேன், மார்ச் ஏப்ரல் 2 மாதம் மட்டும் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சிரமத்துக்கு வருந்துகிறேன், மே மாதத்திலிருந்து முழுமையாக உங்களுடைய ஓய்வூதியம் வழங்கப்படும், ரூபாய் 1250 கோடி ரூபாய் ஓய்வு பெற்றவருக்கு நிதியாக நிதிநிலை அறிக்கையை நான் பெற்றுத் தருகிறேன் என்று உத்தரவாதம் அளித்தார். ஆனால் இன்று வரை அவர் ஓய்வூதியம் வழங்காமல் தற்சமயம் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகை வாயிலாகவும் எங்கள் நிர்வாகிகளை அழைத்து பேசாமல் அவராக தன்னிச்சையாக 28ஆம் தேதி ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று ஒரு பொய்யான தகவலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இது அவர் நம்பகத்தன்மையை தான் காட்டுகிறது. ஆகவேதான் மாநிலம் முழுவதும் 9 மையங்களில் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று நாங்கள் அரை நிர்வாண போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். என்று ஓய்வூதியம் எங்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக எங்களுக்கு குறுஞ்செய்தி வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த இடத்திலிருந்து இந்த போராட்டத்தை விலக்கிக் கொள்வோம். மேலும் மாநில மையம் சென்னையிலிருந்து ஒத்துக்கொண்டபடி தகவல் அனுப்பினால் அதற்கு பிறகுதான் எங்களுடைய போராட்டம் விலக்கிக் கொள்வது சம்பந்தமாக பேசப்படும். ஆகவே உடனடியாக போக்குவரத்து துறை அமைச்சர் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியினை ஒதுக்கி உடனடியாக ஓய்வூதியம் வழங்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் மேலும் 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 வீரியமடைந்து கொண்டே செல்லுமே ஒழிய போராட்டத்தில் தொய்வு ஏற்படாது. தொய்வு ஏற்படும் விதமாக இந்த அமைப்பு இல்லை. எல்லா விதத்திலும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மாநில துணை பொதுச் செயலாளர் ஆர் தேவராஜ்.